ஹலோ எவ்ரிவன், இனி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ரோட்டீன் ரிச் ஒரு கிரேவி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பச்சைப்பயிர் முளைக்கட்டி வச்சிடணும். கொஞ்சம் ஜீரகம், ஒரு 2 மிளகாய் மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டணும். அப்புறம் நம்ம ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு நாள் ஊற வச்சுட்டு நைட் ஃபுல்லாக வந்து ஒரு துணியில் வடிகட்டி ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா நல்லா முளைக்கட்டிட்டு இதை எடுத்து போட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி சும்மா தெளித்து தான் இது பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா இது பண்ணிடலாம். அப்புறம் வந்து இட்லி பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணி நம்ம அதில் இட்லி ஊற்றுற மாதிரி இந்த மாவு ஊற்றி வச்சிடலாம். ஊற்றி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வெந்துச்சுன்னா நல்லா ஒரு இட்லி மாதிரி ஆகிடுங்க. இந்த கேப்பில் நம்ம தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பே லீவ்ஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் கல்பாசி எல்லாம் போட்டு நல்லா இதில் வந்துட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் வாசத்துக்கு. அப்படியே ஸ்ப்ரவுட்டெல்லாம் கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி கொடுத்தா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மாதிரி. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இந்த கிரேவிக்கு கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம், அண்ட் மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி வந்துட்டு அரைச்சி வச்சுருந்தோம், அதோட விழுது ஆட் பண்ணிடலாம். நல்லா இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நம்மளுக்கு சப்பாத்திக்கோ தோசைக்கோ எதுக்கு வந்து எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணும் தெரியலையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் 3 பேருங்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக தான் வைப்பேன். அப்புறம் அந்த இட்லி வெந்ததுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பீசஸ் மாதிரி ஈரல் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டு கூட அதே மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஒரு கிரேவி சிம்பிளாக ஒரு 1/2 அன் ஹவரில் ரெடி பண்ணிடலாங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் உப்பு காரையிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நல்லா கொதிக்க வச்சு அட் லாஸ்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து உங்களுக்கு பிடிச்சோம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய், see you. Like, share and subscribe.